தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் தூது இலக்கியம் குறித்த சில முக்கியமான தகவல்களை வினாவிடை வடிவில் பார்க்கலாம். முதல் வினா, தலைவன் அல்லது தலைவி பொருட்டு செய்தி கொண்டு செல்லும் தோழி எவ்வாறு அழைக்கப்படுகிறாள் அப்படின்னா தூதி. தலைவன் அல்லது தலைவி பொருட்டு செய்தி கொண்டு செல்லும் தோழி தூதி என்று அழைக்கப்படுகிறாள். தூதினை தொல்காப்பியர் எவ்வாறு குறிக்கிறார்? வாயில். தொல்காப்பியர் தூதினை வாயில் என்று குறிப்பிடுகிறார். சங்க இலக்கியத்தில் பெண் தூது சென்றவர், அதாவது புறத்தூது ஆண்மகன்தான் போகிறாங்க. அந்த சங்க இலக்கியத்தில் புறத்தூதாக போர்க்களத்துக்கு அது மாதிரி இடங்களுக்கு சென்ற பெண் புலவர் அப்படின்னு சொல்லும்போது ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியிடம் சென்ற தூது. சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் புறத்தூது சென்றது அப்படின்னா ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியிடம் சென்ற தூது. தூதுரைப்பானினுடைய பண்புகளை விளக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரம் பார்த்திங்கன்னா அமைச்சியல்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த இயல் அப்படின்னா அமைச்சியல்ல சொல்லப்பட்டிருக்கு. தூதுரைப்பானினுடைய பண்புகளை விளக்கக்கூடிய திருக்குறள் இயல் அமைச்சியல். பரிமேலழகர் கூறக்கூடிய தூதினுடைய 2 வகை அப்படின்னு சொல்லும்போது தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான். பரிமேலழகர் கூறக்கூடிய தூதினுடைய 2 வகை தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான். சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய தூது அரசியல் தூது. சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் தூது அரசியல் தூது. இராமாயணத்தில் குறிப்பிடப்படக்கூடிய தூது அனுமன் தூது, அங்கதன் தூது. இராமாயணத்தில் குறிப்பிடப்படக்கூடிய தூது அனுமன் தூது, அங்கதன் தூது. மகாபாரதத்தில் குறிப்பிடக்கூடிய தூது உலூக்கன் தூது, சஞ்சயன் தூது, கிருஷ்ணன் தூது. மகாபாரதத்தில் குறிப்பிடக்கூடிய தூதுக்கள் உலூக்கன் தூது, சஞ்சயன் தூது, கிருஷ்ணன் தூது. கந்தபுராணத்தில் குறிப்பிடப்படும் தூது வீரபாகுத்தேவர் தூது. கந்தபுராணத்தில் குறிப்பிடப்படும் தூது வீரபாகுத்தேவர் தூது. இதிகாசங்களில் போருக்கு முன் இடம்பெறுவது முக்கிய இடம்பெறுவது மற்ற அரசர்களுக்கு விடுக்கப்படக்கூடிய தூதுதான். சீவக சிந்தாமணியில் குணமாலை யாரை தூது விடுக்கிறாள்? கிளியை. சீவக சிந்தாமணியில குணமாலை யாரை தூது விடுக்கிறாள்னா கிளியை தூதாக அனுப்புகிறாள். கோவை நூல்களில் இடம்பெறும் நிகழ்ச்சி தலைவன் மனப்பொருட்டு தூதுவிடுதல். கோவை நூல்களில் தலைவனினுடைய திருமணம் குறித்து தூதுவிடுதல் தான் கோவை நூல்களில் இடம்பெறக்கூடிய அந்த தூது சார்பான நிகழ்ச்சி. சுந்தரமூர்த்தி நாயனார் யாரை தூதாக அனுப்புகிறார் அப்படின்னா சிவபெருமானை. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை தூதாக அனுப்புகிறார். திருஞான சம்பந்தர் யாரிடம் தூது அனுப்புகிறார் அப்படின்னா திருத்தோணியப்பரிடம் தூதாக அனுப்புகிறார். திருஞான சம்பந்தர் யாரிடம் தூது அனுப்புகிறார்? திருத்தோணியப்பரிடம். வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா முதல் திருமுறை. வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி இடம்பெறக்கூடிய நூல் முதல் திருமுறை, அதாவது திருஞான சம்பந்தரினுடைய திருமுறை. குயில், அன்னம் முதலியவற்றை தூது விடுவது எதில் இடம்பெற்றுள்ளதுன்னா திருவாய்மொழி. குயில், அன்னம் முதலியவற்றை தூது விடுவது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவாய்மொழி. கலம்பக வளர்ச்சி போல் காணப்படுவது தூது இலக்கியம். கலம்பக வளர்ச்சி போல் காணப்படுவது தூது இலக்கியம். கலிவெண்பா தூது பிரபந்தங்கள் வளர்ந்த சாயல் உலாநூல்கள். கலிவெண்பா தூது பிரபந்தங்கள் வளர்ந்த சாயல் உலாநூல்கள். கலம்பக வளர்ச்சி போல காணப்படுவது தூது இலக்கியம். கலிவெண்பா தூது பிரபந்தங்கள் வளர்ந்த சாயல் உலாநூல்கள் தான். காளிதாசரின் சிறந்த தூது நூல் மேக சந்தேசம். காளிதாசரின் சிறந்த தூது நூல் மேக சந்தேசம். சத்திமுத்த புலவர் யாருக்கு தூது விடுகிறார்? தன் மனைவிக்கு நாரையை தூது விடுகிறார். காளிதாசரினுடைய நூல் மேக சந்தேசம், மேக விடுதூது. சத்திமுத்த புலவர் தன் மனைவிக்கு நாரையை தூது விடுகிறார். கோயில்களில் விழாவும் கொடியேற்றுதலும் வழக்கமாக இருந்ததை தெரிவிக்கக்கூடிய நூல் மதுரை காஞ்சி.
கோயில்களில் விழாவும் கொடியேற்றுதலும் வழக்கமாக இருந்ததை தெரிவிக்கக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் கொடியேற்றுதலை குறிப்பிடக்கூடிய அடிகள் ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து உருவப் பல்கொடி. மதுரை காஞ்சியில் கொடியேற்றுதலை குறிப்பிடக்கூடிய அடிகள் ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து உருவப் பல்கொடி. பட்டினப்பாலையில் விழாக்கொடியை குறிப்பிடக்கூடிய அடிகள் விழவரா வியலா வனத்து பலர்தொழு கொடியும். பட்டினப்பாலையில் விழாக்கொடியை குறிப்பிடக்கூடிய அடிகள் விழவரா வியலாவனத்து பலர்தொழு கொடியும். மதுரை காஞ்சியில் ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து உருவ பல்கொடி. பட்டினப்பாலையில் விழவரா வியலாவனத்து பலர்தொழு கொடியும். திருக்கோயில்களில் எத்தனை நாட்கள் விழா கொண்டாடும் வழக்கம் இருந்தது? 7 நாட்கள். மதுரை காஞ்சியில் 7 நாள் விழாவை குறிப்பிடக்கூடிய அடிகள் கழுநீர் கொண்ட 7 நாளந்தி நாடார் தன்றே. மதுரை காஞ்சியில் 7 நாட்கள் விழாவை கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த அடிகள் கழுநீர் கொண்ட 7 நாளந்தி நாடார் தன்றே. சிவபெருமான் திருவாரூர் வீதிகளில் உலா வந்ததை குறிப்பிட்டவர் திருநாவுக்கரசர். சிவபெருமான் திருவாரூர் வீதிகளில் உலா வந்ததை குறிப்பிட்டவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சிவபெருமானின் உலாவை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? மால்விடை. மால்விடை. திருநாவுக்கரசர் சிவபெருமானின் உலாவை எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா மால்விடை. மால்விடை மேல் நெடுவீதி போதக் கொண்டார். மால்விடை மேல் நெடுவீதி போதக் கொண்டார். தேர் திருவிழாவை குறிப்பிடக்கூடிய திருஞான சம்பந்தரினுடைய பாடல் பாரும் விண்ணும் பரவித் தொழுதேத்தும் தேராரும் நெடுவீதி. திருஞான சம்பந்தரினுடைய தேர் திருவிழாவை குறிப்பிடக்கூடிய பாடல் பாரும் விண்ணும் பரவித் தொழுதேத்தும் தேராரும் நெடுவீதி. திருநாவுக்கரசர் சிவபெருமானினுடைய உலாவை மால்விடை மேல் நெடுவீதி போதக் கொண்டார் அப்படிங்கிறாரு. அதே அந்த தேர் திருவிழாவை குறிப்பிடக்கூடிய ஞானசம்பந்தரினுடைய பாடல் பாரும் விண்ணும் பரவித் தொழுதேத்தும் தேராரும் நெடுவீதி.